அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் உங்கள் சகோதரி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா, சாய்ந்த லிங்கத்தை நேராக நிமிர்த்திய குங்கிலிய கலைய நாயனாருடைய சிவபக்தியை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். குங்கிலிய கலைய நாயனார் இவரு 63 நாயன்மார்கள்ல ஒருத்தர். தெரியும், பெருமாள் வழிபாடு செஞ்சவங்க என்ன சொல்லுவாங்க, சிவன் வழிபாடு செஞ்சவங்கள என்ன சொல்லுவாங்கன்னு உங்களுக்கே தெரியும். இவர் சிவபக்தர். அந்த காலத்துல காவிரி ஆறு பாஞ்ச சோழவள நாடு, அங்க திருக்கடவூர் அப்படிங்கிற திருத்தலத்துலதான் கலையனார் அப்படிங்கிற சிவனடியார் தினமும் அமிர்தகடேஸ்வரருக்கு குங்கிலிய தூபம் போடுற பணிய தவறாம செஞ்சுட்டு வந்தாரு. அதனாலதான் அவரை குங்கிலிய கலையர் அப்படின்னு சொன்னாங்க. இவரு வறுமையில வாடிய போது கூட, அதாவது அவ்வளோ கஷ்டம் அவருக்கு, சாப்பிட்றதுக்கே இல்லாத ஒரு சூழ்நிலையில கூட தான் செஞ்சுட்டு வர திருப்பணிய தவறாம செஞ்சுட்டு வந்தாரு. இவருக்கு வறுமை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே இருக்கு. அப்ப கூட என்ன பண்றாருன்னா, தன்னோட நிலங்களை விற்கிறாரு, காளைகளை விற்கிறாரு, கன்றுகளை விற்கிறாரு. அப்படி இருந்தும் அவருக்கு ஏற்பட்ட வறுமை குறையவே இல்லை. இதனால அவர் தன்னுடைய வாழ்க்கை வசதிகளை கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சுக்கிட்டாரே தவிர, திருக்கோயிலுக்கு செய்யற தொண்டான குங்கிலியம் வழங்குறத மட்டும் இவர் குறைக்கவே இல்லை. வறுமையை தாங்க முடியாத அவருடைய மனைவி என்ன பண்றாங்கன்னா, தன்னுடைய திருமாங்கல்யத்தை கலட்டி அவர்கிட்ட கொடுத்து, இதை வித்துட்டு நீங்க பணம் வாங்கி நெல்லு வாங்கிட்டு வாங்கன்னு கேக்குறாங்க. அப்பதான் இவர் மனம் துடிச்சு போயிடுறாரு. அப்ப இந்த கலையனார் வேறு வழி இல்லாம அவங்க மனைவி கொடுத்த திருமாங்கல்யத்தை வாங்கிட்டு போறாரு. அவருடைய சிந்தனை எல்லாமே நெல் வாங்குற எண்ணத்துல இல்ல, மறுநாள் கோயிலுக்கு குங்கிலியம் வாங்கணுங்கிறதுல மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கு ஏத்த மாதிரியே அவர் போகிற வழியில எதிரில ஒரு வணிகன் வியாபாரி வர்றாரு, குங்கிலிய பொதியோட வர்றாரு. அவரை பார்த்தோன்னே இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அந்த கலையனாருக்கு பசியில வர்ற குழந்தைகளோ இல்ல மனைவியுடைய முகமெல்லாம் தெரியல. ஆஹா, நாளை என்னுடைய சிவனுக்கு, என் பெருமானுக்கு குங்கிலியம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டு அந்த வியாபாரிய அணுகிறாரு. இந்த மாங்கல்யத்தை வச்சுக்கிட்டு எனக்கு குங்கிலிய பொதிய கொடு அப்படிங்கிறாரு. வணிகனும் ரொம்ப சந்தோஷமா குங்கிலிய பொதிய அவர்கிட்ட கொடுத்துட்டு போறாரு. இவரும் கோயிலுக்கு வர்றாரு. நாயனாரு குங்கிலிய மூட்டைய கோயில்ல சேர்த்துட்டு அங்கேயே தங்கிட்டாரு. மனைவியோ, கணவன் வருவாரு, நம்ம குழந்தையோட பசிய போக்கலாம் அப்படின்னு எதிர்பார்த்து காத்துட்டு ஏமாந்துடுறாங்க. குழந்தைகளும் பசியால வாடி அழுகிறதுக்கு கூட சக்தி இல்லாம தூங்கிடுறாங்க. அப்ப இறைவன் கலையனார் இல்லத்துல அவருடைய வீட்டுக்கு அருள் புரியணும்ட்டு நினைக்கிறாரு. நெல்லும் மணி பொண்ணு பட்டாடை இதெல்லாம் கொடுக்கிறாரு. கணவன் மனைவி இருவருடைய கனவிலும் அவரு போகிறாரு. இந்த செய்திய சொல்லிட்டு மறைஞ்சிடுறாரு. திடீர்னு அப்படி தூக்கத்துல இருந்து எந்திரிச்சவங்க வீட்டுல நம்ம பொண்ணு மணி நெல்லெல்லாம் குவிஞ்சு கிடக்கிறத பார்த்தோன்னே அவருடைய மனைவிக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். இரவுன்னு கூட பார்க்காம உணவு சமைச்சு எல்லாரையும் சாப்பிட வச்சு இவங்களும் சாப்பிட்டு மகிழ்ச்சி அடைகிறாங்க. எளியவனையும் ஒரு பொருட்டா மதிச்சு ஆட்கொண்ட எம்பிரானினுடைய கருணையை போற்றி புகழ்ந்து அந்த காலத்துல துதிப்பாடினாங்க. இவருடைய பெருமையை உலகுக்கு உணர்த்தணும்னு நினைச்ச இறைவன் புரிந்த திருவிளையாடல் தான் இது. திருப்பனந்தாள் அப்படின்னு ஒரு கோயில், அங்க உள்ள இறைவனுக்கு மலர் மாலை அணிவிக்கிறதுக்கு வந்த தாடகை என்ற பெண் இறை வழிபாடு முடிஞ்சதுக்கு அப்புறம் மாலைய அணிவிக்க போற நேரத்துல அவளுடைய ஆடை சற்று அப்படி நெகிழ்ந்துச்சு. ஆடைய 2 கைகளாலையும் இறுக பற்றிட்டு இறைவனுக்கு மாலை போட முயல்றாங்க. ஆனா அவங்களால முடியல. அந்த பெண்ணிற்காக மனம் இறங்கி அப்படி சற்று சாஞ்சு கொடுக்க மாலைய என்ன பண்றாங்க, அந்த அணிவிச்சு மகிழ்றாங்க. அன்று முதல் அங்க இருக்கிற சிவலிங்கம் சற்று அப்படி சாய்ந்தே காணப்படுறாரு. சோழ மன்னன் சாய்ந்திருக்கும் இந்த சிவலிங்கத்தை நிமிர்த்துறதுக்கு பல முயற்சிகள் செஞ்சாரு. யானைகளை சிவலிங்கத்தோட சேர்த்து கயிற்றால் கட்டி இழுக்க செஞ்சாரு. அப்ப கூட சரியாகல. இந்த விஷயம் ஊரெங்கும் காட்டு தீ போல பரவுது.
குங்குளிய நாயனாருடைய காதுக்கும் இந்த தகவல் போகுது. கோயில அடைஞ்ச குங்குளிய நாயனார் குங்குளிய புகை போடுறாரு. இறைவனுடைய சந்நிதிய குங்குளிய புகை போட்டு தூபமிட்டு வணங்கி ஒரு கயிறை எடுத்து ஒரு பக்கமா அந்த எம்பெருமானுடைய திருமேனியில் இணைத்து மறுபக்கத்தை தன்னுடைய கழுத்துல கட்டிட்டு பலமா இழுக்கிறாரு. தன்னுடைய உயிரை கூட துச்சமா மதிச்சு இழுக்கிறாரு ஈசன். அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, அவருடைய அன்பிற்கு அசைஞ்சு கொடுக்கிறாரு. நேரா நிமிர்ந்து நிக்கிறாரு. கலையனார் கழுத்துல போட்டிருந்த சுருக்கு கயிறு அவருக்கு பூ மாலையா மாறுது. ஈசனுடைய கழுத்துல இருந்த கயிறு கொன்றை பூ மாலையா மாறுது. குங்குளிய கலையனாருடைய பக்திய இறைவன் உலகிற்கு காட்டணும்னு நினைச்சாரு. காட்டினாரு. மன்னனும் மக்களும் அவ்வளோ சந்தோஷப்பட்டாங்க. சோழ மன்னன் அவருடைய பாதங்கள்ல விழுந்து வணங்கி அவருக்கு மானியங்கள் கொடுத்து அவரை ரொம்ப கௌரவப்படுத்தினாரு. நீங்களும் இந்த மாதிரி நிறைய நாயனார்களுடைய கதைகளை தெரிஞ்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.